ஐநாக்கும் போதவில்லை ஒன்றுக்கும் போதவில்லை. நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்மளோட பிரச்சனையை நாமளை தீர்த்து போட்டு போயிடலாம். இன்றைக்கு அந்த சந்தர்ப்பத்தை நம்மளோட தமிழ் தலைமையில் பயன்படுத்துறது. இன்றைக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருக்கக்குள்ள 3/2 பெரும்பான்மை இருக்கக்குள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு அவரோட இணைந்திருந்தால் உடனடியாக வடகிழக்கு இணைச்சி தந்திருப்பான். அந்தளவுக்கு ஒரு அம்மாவை எழுச்சி ஒன்று சிங்கள மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் நல்லா தெரியும், சம்பந்தனுக்கு தெரியும், மாவைக்கு தெரியும். அது ஏன் அவன் இணைக்க விரும்பலை அல்லது ஏன் அவர்கள் கைகோர்க்க விரும்பலண்டா அந்த பிரச்சனையை முடிஞ்சா இவனால் அரசியல் செய்யலாம். அது பிரச்சனை முடிஞ்சு நமக்கு முடிஞ்சால் அவனுக்கு அரசியல் இல்லை. அவங்களுக்கு அதில் இந்த இது நிரப்பி தெரிகிறார். ஏன் இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழுதுக்கும் இந்தியாவில் ஒரு வீடு இருக்கி, வெளிநாட்டில் ஒரு வீடு இருக்கி, கனடா ஆஸ்திரேலியாண்டு, சரி இங்கே கொழும்பில் ஒரு வீடு வாசல் இருக்கி. அப்போ இங்கே வர வடகிழக்கு வர காரியாலயத்துக்கு மட்டும்தான். வடகிழக்கில் வீடெல்லாம் இல்லை. அவங்களுக்கு இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு இங்கே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒப்பிச்சில் வரோம், நாளைக்கு மூத்த கடித்து போகிறேன், இப்படியான இதெல்லாம் இருக்காங்க. அவங்க ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் சீனாவிற்கு வழங்கியுள்ளதால் திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்ற வரும் இந்தியா தாமாகவே வடக்கு கிழக்கு இணைக்க அழுத்தம் கொடுக்கும் என அவர் தெரிவித்தார். இப்போ நாம் இவ்வளோ வருமானத்தை வாக்குறுதி கொடுக்குறோம். எங்களோட கட்சியில் இவ்வளோ தீர்மானம் இவ்வளோ செய்யத்தான் நாங்கள் வருவோம். சரி, அவங்க ஓமன்றாங்க போகிறோம். சரி, அதுக்கு ஒரு வரையறை 2 வருடத்துக்காக நீங்கள் நிறைவேற்றி தரணும். சரி, 2 வருடம் நிறைவேற்றாடினா வெளியேறணும். ஏன் நம்புறது கையில் உந்தி தீப்போம். அதுக்கு போகிற ஒரு பாதையை பார்ப்போம் நான். சரி, அப்போ உலகத்தில் கவனம் வரும். உலகத்தில் நாடுகள் நம்மளை பார்ப்பான் என்ன நடக்குது. அப்போ இங்கே பிரச்சனை தான். சரி, தலைப்போடுவோம் என்று 2 பாடெல்லாம் வரலாம். அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த வடகிழக்கு இணையாண்டெல்லாம் நீங்கள் இன்றைக்கி முன்னாடி சொல்லிக்க. இப்போ நேற்று நியூஸை பார்த்தா இப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு சீனாவுக்கு இந்தியாவுக்கு கொழுவித்தண்டா இடையும் கூட்டம் பிரிக்கா வடகிழக்கு. இப்போ இந்தியா சீனாக்காரன் கண்டது வச்சுக்கான் எந்த இலையில் என்னது நீ இராணுவத்தை ஊக்கிறான் இன்றைய செய்தி உலக பாரிய பிரச்சனை போகுது. நீங்கள் எதிர்பார்க்க போடா நடக்காண்டு. அப்படி ஒரு யுத்தம் வந்தால் இப்போ சீனாக்காரனுக்கு அம்பந்தோட காவறது, இந்தியக்காரனுக்கு திருவண்ணாமலை காவறது, பக்கன்றையும் வாக்குள்வார் வந்தால் நினைச்சுடுவான் படக்கிழக்கு குளங்காரி. அதெல்லாம் மாற்றத்தில் வரும். அது நம்மளோட கொள்கா.